மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மீன் நல்லாவே சாப்பிடுவாங்கங்க. அப்படி அது என்ன மீனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பிள்ளைக்காகவே நான் வந்து மாநகரம் மீன் சந்தை போயிட்டு நான் வாங்கிட்டு வந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா, இது பில்லு சுறா. இது பில்லு சுறா, பால் சுறா, இதுக்குன்னு வேறு பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த சுறா மீன் வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து சுறா புட்டா சாப்பிடுவாங்க. ஆனால் இதோட தோலை மட்டும் நீங்கள் வந்து வேக வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் குழம்பு மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிட்ற குழந்தைங்க, சில குழந்தைங்க வந்து மீன் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மீன் நீங்கள் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனில் இருக்கக்கூடிய முள் குத்துற முள் கிடையாதுங்க, சாப்பிட்ற முள். ஸோ முள்ளோட இந்த மீனை வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க நிஜமாவே ரசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இந்த மீன் இருக்கும். நீங்கள் சுறாவில் புட்டு பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் கிரேவி பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்க சூப்பராகவே சாப்பிடுவாங்க. என் பிள்ளை பாருங்கள், நான் உட்கார்ந்த இடத்துலேருந்து உட்காந்து அவளுக்கு எவ்வளோ அழகாக அவளே ஓடி ஆடி வந்து அந்த மீனை வாங்கி அவள் கையில் வாங்கி அழகாக மீன் சாப்பிட்றா. ஸோ உங்கள் குழந்தைங்களும் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா, ஸோ நீங்களும் அவங்களுக்கு சுறா மீன் கொடுங்க. முக்கியமான விஷயம், அதை நீங்கள் வேக வச்சு தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மீன் சமைச்சு கொடுங்க. நன்றி. இணைந்திருங்கள். சித்தனுடன்.